அமைப்பை வழி நடத்துவோர் மட்டுமே அரசியல் படுத்தப்பட்டால் அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்றாலும் அவர்களால் ஒரு குழுவாகத்தான் இயங்கிட இயலும். ஒரு வெகுமக்கள் அமைப்பாக வலுப்பெற இயலாது. எனவே ஏற்புடைய வெகுமக்களையும் அரசியல் படுத்துவதுதான் அமைப்பாக்க செயல் திட்டத்தின் இன்றியமையாத அடிப்படை தேவையாகும். அரசியல் படுத்துதல் என்பது ஒவ்வொரு தனிநபரின் ஆளுமையை மேம்படுத்தி வலுப்படுத்துவதாகும். குறிப்பிட்ட ஒரு கட்சியின் அமைப்பு ரீதியான விவரங்களையும் அதன் கொள்கை கோட்பாடுகள் தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ளுவது அல்லது அறியப்படுத்துவது மட்டுமே அரசியல் படுத்துதல் என்று ஆகாது. அது குடும்பம், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு தளங்கள் குறித்த புரிதல்களையும் அவற்றின் மீதான நிர்வாக திறன்களையும் பெருக்குவது என்னும் விரிந்த பொருளை கொண்டதாகும். கட்சி கட்சி சார்ந்த அரசியல், சமூகம் சமூகம் சார்ந்த அரசியல், பொருளாதாரம் சார்ந்த அரசியல், கலாச்சாரம் கலாச்சாரம் சார்ந்த அரசியல், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் என இவை போன்ற அனைத்தையும் அரசியல் பார்வையுடன் கூடிய புரிதல்களை பெறுவதன் மூலமே அவற்றின் மீதான நிர்வாக திறன்களை பெறவும் பெருக்கவும் இயலும். கட்சி நிர்வாகம் மட்டுமன்றி குடும்ப நிர்வாகமும் தனிநபரின் ஆளுமையோடு தொடர்புடையதே ஆகும். எனவே குடும்ப நிர்வாக திறனும் அரசியல் படுத்துதலின் ஒரு பகுதியே ஆகும். இவ்வாறு தனிநபரோடு தொடர்புடைய அனைத்து தளங்களுமே தனிநபரின் ஆளுமையை கட்டமைப்பதில் உரிய பங்கு வகிக்கின்றன. எனவே தனிநபரின் ஆளுமையை கட்டமைக்க கூடிய அரசியல் படுத்துதல் என்னும் நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகம் மற்றும் கட்சி அரசியல் ஆகியவற்றோடு மட்டுமே தொடர்புடையவை என சுருக்கி பார்த்தல் கூடாது. அமைப்பாக்குதல், அரசியல் படுத்துதல் ஆகியவற்றின் தேவையை கடந்த 1/4 நூற்றாண்டு கால அரசியல் களம் மிக ஆழமாக எனக்கு உணர்த்தியுள்ளது. ஆகவேதான் களத்தில் மக்களிடம் கற்ற பட்டறிவிலிருந்து மக்களை அமைப்பாக்கும் போது சந்திக்கும் சிக்கல்கள், சவால்கள், அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள், தீர்வுகள் போன்றவற்றை ஒரு நுட்பமான, விரிவான தொடர் உரையாடல்களுக்கான முன்மொழிவாக பதிவு செய்துள்ளேன். பெரும்பாலும் அமைப்பை வழிநடத்துவோரிடையே எழும் சிக்கல்கள் தாம் அமைப்பாக்க நடவடிக்கைகளுக்கு மிக பெரும் சவால்களாக உள்ளன. ஒரே அமைப்பில், ஒரே களத்தில், ஒரே இலக்கில், ஒரே திசை வழியில், ஒரே சக்தியாக திரண்டு செயலாற்றும் போது தனி நபர்களுக்கிடையில் கருத்து முரண், கருத்தியல் முரண், நடத்தை முரண், நடைமுறை முரண், நட்பு முரண், பகை முரண் போன்ற பல்வேறு வகையிலான முரண்கள் எழுவதும் அவை சிக்கல்களாக மாறுவதும் அவ்வப்போது அவற்றை இலகுவாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக கடந்து முன்னேறி செல்வதும் அமைப்பாக்க நடவடிக்கையில் தவிர்க்க இயலாதவை ஆகும். அதாவது அமைப்பை வெகு மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய, அதனை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரையிலான பொறுப்பாளர்களிடையே எழும் தனிநபர் சிக்கல்கள் தாம் பெரும்பாலும் அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையே பெரும் இடைவெளியை உருவாக்குகின்றன. அவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதுதான் அமைப்பாக்கத்தின் முன்னுள்ள சவால்களிலேயே முதன்மையானதாகும். அத்தகைய தனிநபர் சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வது? அமைப்பாக்க நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் நேரா வகையில் அவற்றுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது? மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள் எனும் தொடர்நிலை உறவுகளின் அடிப்படையில் மக்கள் நலன்கள் மற்றும் அமைப்பு நலன்களை முன்னிறுத்தாமல் தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர் என்னும் அடிப்படையில் தனிநபர் நலன்களை மட்டுமே முன்னிறுத்துவோரால் தான் இத்தகைய தனிநபர் முரண்கள் எழுந்து, சிக்கல்கள் வளர்ந்து, இயக்கப்போக்கில் தேக்கம் நிகழ்ந்து, அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையே தொடர்புகள் அருந்து ஒரு இடைவெளி நேர்ந்திடும் சூழல்கள் உருவாகின்றன. இவ்வாறு தனிநபர் சிக்கல்களை உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை என்னும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையிலான வழிமுறையாகும். அதே வேளையில் அமைப்பியல், கருத்தியல், அரசியல் படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் என்னும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையிலான வழிமுறையாகும். இந்த வகையிலான வழிமுறைதான் அறிவியல் பூர்வமான, நிறைவான, நிலையான தீர்வு முறையாகும்.
தண்டனை வழிமுறையிலான தீர்வை புரிந்து கொள்ளுவதற்கும் ஒத்துழைப்பதற்கும் கூட ஆளுமை வளர்த்தல் வழிமுறை இன்றியமையாத தேவையாகும். தண்டனை என்பது அமைப்பியலின் ஒரு பகுதியாதலால் அது ஆளுமை வளர்த்தலின் ஒரு அங்கமே ஆகும். தண்டித்தலும் ஒரு வகையிலான கற்பித்தல் தான் என்பதால் அதுவும் அரசியல் படுத்துதலே ஆகும். தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கையானது அமைப்பையும் அதன் கொள்கைகளையும் பாதுகாப்பதற்காக மட்டுமின்றி நடவடிக்கைக்கு உள்ளாகும் ஒருவரின் ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்காகவும் தான் என்கிற புரிதல் தேவையாகும். அதாவது ஒழுங்கு நடவடிக்கையின் மூலம் ஒருவர் தான் சார்ந்த அமைப்பின் நிர்வாக நடைமுறைகள், சட்டம் மற்றும் விதிமுறைகள், தனிநபருக்குரிய அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள், இன்னும் இவை போன்ற பிற விவரங்கள் யாவற்றையும் தெளிவுற அறிந்து கொள்ளவும் அமைப்பியல் தொடர்பான அடிப்படை கூறுகளை கற்றுக்கொள்ளவும் இயலும். இதன் வழி தண்டனைக்குள்ளாகும் நபர் அரசியல் படுத்தப்படுவதால் அவரது ஆளுமை திறனும் பெருகும். இவ்வாறு தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கையானது அமைப்பியல் குறித்த அரசியல் படுத்துதலை நிகழ்த்துகிறது. அமைப்பியலை போலவே கருத்தியலையும் தெளிவுற கற்றுக்கொள்வது, கற்பிப்பது அரசியல் படுத்துதலின் மிகவும் இன்றியமையாத தேவையாகும். கருத்தியல் என்பது கொள்கை மற்றும் கோட்பாடுகள் எனலாம். கொள்கைகளும் கோட்பாடுகளும் வெவ்வேறானவை அல்ல, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒன்றுக்குள் ஒன்றாய் உருவாகக்கூடியவை ஆகும். கொள்கைகள் என்பவை அமைப்பின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களையும் அவற்றுக்கென ஏற்றுக்கொள்ளப்படும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படும் அல்லது உள்வாங்கப்படும். நோக்குதல் என்பதே நோக்கம் என்றாகிறது. நோக்கம் என்பது எதை நோக்கி பயணிப்பது, எதை குறிவைத்து செயற்படுவது என்கிற ஒரு குறிப்பான நிலைப்பாட்டை அல்லது ஒரு குறிப்பான பார்வையை குறிக்கும். அதாவது ஒரு குறிப்பான, கூர்மையான, குவிமையமான, தெளிவான பார்வையை, அப்பார்வைக்கான கோணத்தை குறிப்பதே நோக்கமாகும். கோள் என்பது ஒரு புள்ளியை அல்லது ஒரு எல்லையை அல்லது ஒரு இலக்கை குறிக்கும். குறிப்பான கோள் என்னும் குறிப்பான புள்ளியோ, குறிப்பான எல்லையோ, குறிப்பான இலக்கோ குறிக்கோள் எனலாம். அத்தகைய குறிக்கோள் என்பது ஒரு நோக்கத்தை குறிவைத்து இயங்கும் போது அதற்குரிய குறிப்பான எல்லைகளை அல்லது இலக்குகளை எட்டுவதற்கென வெற்றிகரமாக ஆற்ற வேண்டிய கடமைகள், நிறைவேற்ற வேண்டிய தேவைகள் போன்ற செயல் திட்டங்களை குறிப்பதாகும். வழிபடுதல் என்பது வழிபாடு என்றாகிறது. கோள்படுதல் என்பது கோட்பாடு என்றாகிறது. குறிப்பிட்ட கோள்கள் என்னும் குறிக்கோள்களை இலக்குகளை எட்டுவதன் மூலம் இறுதி இலக்கை சென்றடைவதற்கேற்ப அமைப்பை, மக்களை வழிநடத்தும் நெறியே கோட்பாடாகும். திருப்பி சொல்றேன். குறிப்பிட்ட கோள்கள் என்னும் குறிக்கோள்களை, இலக்குகளை எட்டுவதன் மூலம் இறுதி இலக்கை சென்றடைவதற்கேற்ப அமைப்பை, மக்களை வழிநடத்தும் நெறியே கோட்பாடாகும். கோட்பாடுகள் என்பவை நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கென உள்வாங்க பெற்ற கொள்கைகளையும் எட்ட வேண்டிய இலக்குகளையும் பொறுத்தே வரையறுக்கப்படும் அல்லது ஏற்கப்படும். இலக்குகள் என்பவை அமைப்புக்கான கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளின் அடிப்படையில் மக்களுக்கான குறுகிய கால மற்றும் நீண்ட கால தேவைகளை நிறைவேற்றுவது, அவர் தம் நலன்களை பாதுகாப்பது போன்ற செயல் திட்டங்களில் இருந்தே அடையாளப்படுத்தப்படும். சான்றாக, வேலை வாய்ப்பு என்பது ஒருவரின் தேவையாகிற போது அதுவே அவருக்கு ஒரு இலக்காகிறது. எனவே வேலை வாய்ப்பு என்னும் இலக்கை எட்ட கல்வி தகுதி என்பது தேவையாகிறது. கல்வி தகுதி ஒரு தேவையாகிற போது அதனை பெறுவது ஒரு இலக்காகிறது. இவ்வாறு தேவைகளை பொறுத்தே உடனடி இலக்குகள், தொலைதூர இலக்குகள் மற்றும் இறுதி இலக்குகள் உருவாகின்றன. இவ்வாறு கல்வியும் வேலை வாய்ப்பும் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் தேவைகளாக, இலக்குகளாக அமையும் போது இடஒதுக்கீடு என்பது அவற்றின் கொள்கையாகிறது. இடஒதுக்கீடு என்னும் கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு சமூக நீதி என்பது அதற்கான கோட்பாடாகிறது. எனவே
மக்களுக்கான தேவைகள், தேவைகளுக்கான இலக்குகள், அவற்றை நெறிப்படுத்துவதற்கான கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் போன்றவற்றை அமைப்பாளர்களும் மக்களும் கற்றுக்கொள்வது, கற்பிப்பது ஆகியவை அமைப்பாக்க நடவடிக்கைகளில் மிகவும் இன்றியமையாதவையாகும். இத்தகைய நடைமுறைகளே கருத்தியலை அரசியல்படுத்தும் நடவடிக்கை ஆகும். அரசியல் படுத்துதல் என்பது அமைப்பியல், கருத்தியல் ஆகியவற்றை பற்றி மட்டுமன்றி, அமைப்பாக்கப்படும் மக்களின் வாழ்வியல், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களின் தேவைகள், போராட்டங்கள் மற்றும் அவர்களின் பொது உளவியல் போன்றவற்றை மக்களிடமிருந்தே கற்று, தேவையொட்டி அவற்றை அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்களுக்கும் அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கும் கற்பிப்பித்தல் என்பவற்றையும் உள்ளடக்கியதாகும். இத்தகைய கற்றலும் கற்பித்தலும் சமகாலத்தில் நிகழும் ஒரு தொடர்ச்சியான பயிற்சி முறையே அரசியல்படுத்துதலாகும். அரசியல்படுத்துதல் என்னும் இத்தகைய தொடர் பயிற்சி முறையானது ஒரு நெடுங்கால செயல் திட்டமாகும். அதாவது இது குறிப்பிட்ட கால வரம்புக்கு உட்பட்ட செயல் திட்டமாக இல்லாமல் தேவையின் அடிப்படையில் தலைமுறையாக தொடர வேண்டியதாகும். குறிப்பாக காலப்போக்கில் நிகழும் மாற்றங்களின் அடிப்படையில் மக்கள் நலன்களுக்கு ஏற்ப கொள்கைகளை செழுமைப்படுத்துவதும், அக்கொள்கைக்கான அமைப்பை முறைப்படுத்தி வலுப்படுத்துவதும், அவ்வமைப்பின் முன்னணியினர் மற்றும் அதனை சார்ந்த மக்கள் ஆகியோரை பக்குவப்படுத்தி அவர்தம் ஆளுமை பண்புகளை மேம்படுத்துவதும், அடைய வேண்டிய இலக்கை எட்டும் காலம் வரையில் இடையறாது இயங்கியவாறே அமைப்பை வெற்றிகரமாக முன்னோக்கி வழிநடத்துவதும் போன்ற யாவும் ஒரு குறிப்பிட்ட காலவரம்புக்குள் நிறைவேற்றக்கூடியவை அல்ல. மாறாக கற்றல் கற்பித்தல் என்னும் அரசியல்படுத்துதல் அடிப்படையில் ஒரு நீண்ட கால நடைமுறையாக நிகழக்கூடியதாகும். இத்தகைய நீண்ட கால செயல் திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்னும் தீரா வேட்கையினின்று பீரிட்டெழுந்த உணர்வுகள், எண்ணங்கள், போராட்ட களத்தினின்று கற்றுணர்ந்த படிப்பினைகள் ஆகியவை எழுத்துக்களாக வடிக்கப்பட்டு அமைப்பாய் திரள்வோம் என்னும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக அமைப்பை கட்டுதல், மக்களை அமைப்பாய் திரட்டுதல் என்னும் மகத்தான கடமையை நிறைவேற்ற இத்தொகுப்பு வீரியம் மிக்க உந்துதலையும் வேகம் நிறைந்த ஊக்கத்தையும் அளிக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். இதனை விடுதலை சிறுத்தைகளுக்காக மட்டுமன்றி அனைத்து இயக்கங்களின் பார்வைக்கு, களத்திற்கு, புரட்சிகர மாற்றத்திற்கு முன்வைக்கப்படுகிறது. 10/1/2018 சென்னை. இந்த முன்னுரை முடிந்தது. அதற்கு அடுத்து இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு இது முன்னுரை எழுதியிருக்காங்க, அதையும் வாசிடுறேன். உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக, இரா ஜவஹர், மார்க்சிய ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர். மகத்தான புரட்சி தலைவர் லெனின் கூறினார், தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒற்றுமை தேவை, ஆனால் ஒன்றுபட்ட அமைப்புதான் ஒற்றுமையை உருவாக்கி செயல்படுத்த முடியும். தொழிலாளர்கள் ஒன்றுபடாவிட்டால் அவர்கள் எதுவுமே இல்லை, ஒன்றுபட்டால்தான் அவர்கள் எல்லாமே. இந்தியாவில் வர்க்கம், ஜாதி, மதம், பாலினம் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் உழைக்கும் மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இவ்வாறு ஒடுக்கப்படுவோர் அனைவரும் ஒன்றுபட்டு போரிடுவதுதானே விடுதலைக்கு வழியாக இருக்க முடியும். அவர்கள் அமைப்பாய் திரண்டால் தானே அதை சாதிக்க முடியும். இத்தகைய உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான கருத்தியல், அமைப்புக்கான கோட்பாடு, செயல்படுவதற்கான வழிகாட்டல் ஆகியவற்றுக்கான மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் அருமை தோழர் தொல் திருமாவளவன் எழுதியுள்ள அமைப்பாய் திரள்வோம் என்ற இந்த புத்தகம். It is very important contribution to the ideology for the liberation of the toiling people, the theory of organization and guidance to practice. இந்த புத்தகத்தில் முதலில் என்னை கவர்ந்த ஒரு விஷயத்தை முதலில் கூற விரும்புகிறேன். கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், அம்பேத்கர், பெரியார் போன்ற சிந்தனையாளர்களில் ஒருவர் பெயரை கூட இதில் தோழர் திருமா குறிப்பிடவில்லை. ஆனால் இவர்கள் அனைவரின் சிந்தனைகளும் இதில் விரவி கிடக்கின்றன. சில எடுத்துக்காட்டுகள். கார்ல் மார்க்ஸ் சொன்னார், தொழிலாளர்கள் அமைப்பாய் ஒன்றுபட வேண்டும், அறிவால் வழிகாட்டப்பட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் வெற்றி பெற முடியும். திருமா சொல்கிறார், கட்டமைப்பு வலிமை மற்றும் கருத்தியல் வலிமை ஆகிய இவ்விரு வலிமையையும் கொண்ட மக்கள் திரண்டால் மட்டுமே ஆளுமை மிக்க, வலிமை மிக்க ஒரு பேராற்றலாக பரிணமிக்க
முடியும். எங்கெல்ஸ் சொல்கிறார், முரண்பாட்டின் மூலமாகவே வளர்ச்சி ஏற்படுகிறது. நிலையானது என்று எதுவும் இல்லை, நிலையான மாற்றத்தை தவிர, அதற்கான விதிகளை தவிர. திருமா சொல்லுகிறார், நேர் எதிர் என்ற போக்குகளை கொண்ட பண்பு நிலையே முரண் என்பதாகும். அத்தகைய முரண்களின் மோதல்களில் நிகழ்வதுதான் மாற்றம் என்பதாகும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது இயங்கியல் விதி. லெனின் சொன்னார், அரசு இயந்திரம் என்பது அடக்குமுறை கருவியே. திருமா சொல்கிறார், ஆயுதம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றின் கலவையால் உருவான ஒரு அடக்குமுறை கருவிதான் அரசு என்பதாகும். அம்பேத்கர் சொன்னார், சாதி முறையை இந்து மதம் திணித்திருக்கிறது. சாதி முறையானது மனிதர்களை தனித்தனி குழுக்களாக பிளவுபடுத்துகிறது. திருமா சொல்கிறார், இந்திய சமூக கட்டமைப்பை பொறுத்தவரையில் மானுடம் சிறிய சிறிய சாதி குழுக்களாக சிதறி கிடக்கிறது. இவற்றை காக்கும் பெரும்பணியை இந்து மதம் என்னும் பெரிய நிறுவனம் நிறைவேற்றி வருகிறது. பெரியார் சொன்னார், தொழிலாளர்கள் இவ்வளவு பேரையும் வர்ணாசிரம சாதி முறையில் ஒருவரை ஒருவர் இழுத்து கூறிக்கொள்ளும்படியாக செய்து வைத்து அவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் நலனுக்கும் மேன்மைக்கும் முயற்சி செய்ய வழியில்லாமல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருமா கூறுகிறார், உழைக்கும் வர்க்கம் சாதி மதம் இனம் என்ற முரண்பாடுகளால் சிதறி கிடக்கும் மிக பெரும் திரள் என்பதனால் இணைந்து பிணைந்து செயல்படுவதில் மிகவும் சிக்கல் நிறைந்ததாக அமைந்து விடுகிறது. இந்த சிந்தனையாளர்களை மேற்கோள் காட்ட முடியாத வகையில் பல புதிய சிந்தனையையும் இந்த புத்தகத்தில் திருமா அளிக்கிறார். குறிப்பாக தலித்தியம் என்றால் என்ன என்பதற்கு அவர் அளித்துள்ள விளக்கம் மிகவும் முக்கியமானது. தோழர் திருமாவளவன் எழுதியுள்ள விளக்கத்தை பகுத்தும் சுருக்கியும் இங்கே நான் தொகுத்து அளிக்கிறேன். தலித்தியம் என்பது ஒரு கோட்பாடு. அதாவது தலித்தியம் என்றால் என்ன? நம்பர் 1, தலித்தியம் என்பது ஒரு கோட்பாடு, அதாவது தத்துவம். 2, பாட்டாளி வர்க்க தத்துவத்தின் நீட்சியே தலித்தியம். அதாவது தலித் மக்களின் விளிம்பு வரையில் நீட்டிக்கப்படும் பாட்டாளி வர்க்க தத்துவத்தின் நீட்சியே தலித்தியம். சாதி ஒழிப்பு 3, சாதி ஒழிப்பு கருத்தியலை முதன்மைப்படுத்துகிற தத்துவமே தலித்தியம். 4, பிறப்பால் ஒரு தலித் பாட்டாளியின் தலைமையே முழுமையான பாட்டாளி வர்க்க தலைமையாக அமையும் என்பதை உணர்த்துவதே தலித்தியம். 5, அதே நேரத்தில் பிறந்த சமூக பின்னணியை விட உள்வாங்கிய தத்துவ பின்னணியே முதன்மையாக இடம்பெறுகிறது என்பதையும் உணர்த்துவதே தலித்தியம். 6, தலித்திய தலைமை மற்றும் தலித் நபர் தலைமை ஆகியவற்றை ஓர் அமைப்பு நிறுவுகிற போது விரிவடைந்த மற்றும் முழுமையடைந்த பாட்டாளி வர்க்க தலைமையாகவே அது பரிணமிக்கும் என்பதே தலித்தியம். 7, சாதியால் மொழியால் மதத்தால் இனத்தால் இந்த பிற முரண்பாடுகளால் ஒடுக்கப்பட்டு சிறுபான்மையினராக சிதறடிக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான அரசியலே தலித்தியம். இவைதான் தலித்தியம் என்றால் என்ன என்பதற்கு தோழர் திருமா தரும் விளக்கம். தலித்தியம் மட்டுமல்ல, இந்தியாவின் இன்றைய நிலைமை என்ன, இன்றைய நிலைமையை மாற்றி அடைய வேண்டிய இறுதி இலக்கு என்ன, இலக்கை அடைவதற்கு பொருத்தமான அமைப்பு என்ன, இலக்கை அடைவதற்கான வழி என்ன, வழியில் பயணப்படும் போது எழும் சிக்கல்கள் என்ன, அவற்றுக்கான தீர்வு என்ன போன்ற பல அடிப்படையான கேள்விகளுக்கு தோழர் திருமா இந்த புத்தகத்தில் விளக்கம் அளிக்கிறார். எடுத்துக்காட்டாக அவரது விளக்கத்தின் சில பகுதிகளை மட்டும் இங்கே நான் சுருக்கி அளிக்கிறேன். 1, இன்றைய நிலைமை. இந்திய சமூகம் சாதிகளாக சிதறி கிடக்கிறது. சாதிகளை காக்கும் பணியை இந்து மதம் நிறைவேற்றி வருகிறது. குடும்பம், சாதி, அரசு உள்ளிட்ட அனைத்திலும் சுரண்டும் வர்க்கமும் உழைக்கும் வர்க்கமும் அடங்கியுள்ளன. சாதி மதம் வர்க்கம் கடந்த அனைவருக்குமான சனநாயகமோ அதிகாரமோ அனுமதிக்கப்படுவது இல்லை, ஒடுக்குமுறையே நிலவுகிறது. அடுத்து 2, மாற்றும் இறுதி இலக்கும். அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்கும் ஜனநாயகம், அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் நிறைவு, அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் என்கிற சமத்துவ சமூகமே மாற்று. இதுவே இறுதி இலக்கு. 3, இலக்கை அடைவதற்கு இன்றியமையாத தேவை அமைப்பு.
ஒரு தனி மனிதனோ ஒரு குடும்பமோ சமூகத்தில் எத்தகைய புரட்சி மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. மக்களை ஒடுக்குகின்ற சாதி, மதம், அரசு ஆகிய அனைத்துமே அமைப்புகள் தாம். எனவே ஒடுக்குகிற அமைப்புகளை முறியடித்து வெல்வதற்கும் ஓர் அமைப்பு இன்றியமையாத தேவையாகும். கொள்கை சார்ந்த அரசியல் அமைப்பாய் திரள்வதன் மூலம்தான் புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்க இயலும். கருத்தியல் வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் கொண்ட மக்கள் திரளால் மட்டுமே பேராற்றலாக பரிணமிக்க முடியும். நமது கருத்தியல் அல்லது தத்துவம் என்பது தலித்தியமே. அமைப்பின் உள்ளீடுகள் என்பவை எவை? பல்வேறு தளங்களில் அந்த அமைப்பு செய்ய வேண்டிய பணிகளுக்கான களப்பணியாளர்கள், தளபதிகள் அல்லது நிர்வாகிகள், நிர்வாகத்துக்கான சட்டத்திட்டங்கள், அதிகார பகிர்வு, சனநாயகம், பொருளாதாரம், நேர்மை, தூய்மை அனைத்தையும் வழிநடத்தும் கருத்தியல் தலைமைத்துவம் இன்ன பிற ஆகும். அமைப்பை வழிநடத்தும் தலைமை பாத்திரம் இன்றியமையாதது. 4. தலைமை பாத்திரம். தத்துவமும் தனிநபரும் இணைந்த ஆளுமை ஆற்றலே தலைமை பாத்திரமாகும். தத்துவம் இல்லாத ஒரு தனிநபர் தலைமை மட்டும் தலைமைக்கான முழுமையை அடையாது. அதே போல ஆளுமை பண்புகள் நிறைந்த நபர் தலைமை இல்லாத ஆளுமை பண்புகள் நிறைந்த நபர் தலைமை இல்லாத தத்துவமும் தலைமைக்கான முழுமையை அடையாது. தத்துவத்தின் ஆளுமையும் தனிநபர் ஆளுமையும் சமமான வலிமையும் பங்களிப்பும் கொண்டவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தலைமை பாத்திரமானது முழுமையான ஆளுமையை பெற்றதாக அமைகிறது. 5. கூட்டு தலைமைத்துவம். கருத்தியலில் கூட்டு தலைமைத்துவம், நபர்களில் கூட்டு தலைமைத்துவம் ஆகிய இரண்டும் சேர்ந்ததே கூட்டு தலைமைத்துவம் ஆகும். பொருளாதாரம், சமூகம், பண்பாடு, அரசியல் ஆகியவற்றின் அடிப்படையில் உருப்பெறும் தத்துவங்களின் கலவையால் பெறும் ஆற்றலே கருத்தியல் கூட்டு தலைமை. தனிநபர் சார்ந்த ஒவ்வொரு தலைமையும் ஒருங்கிணைந்து செயல்படும் சூழலில் உருவாகும் தலைமைத்துவமே நபர் சார்ந்த கூட்டு தலைமை. இந்த இரண்டும் சேர்ந்தது கூட்டு தலைமைத்துவமாகும். இத்தகைய கூட்டு தலைமைத்துவ பின்னணியோடு உருவாகும் தனிநபர் தலைமை மட்டுமே ஜனநாயக தலைமையாக இயங்கிட இயலும். கூட்டு தலைமைத்துவ பின்புலம் இல்லாத தனிநபர் தலைமை சர்வாதிகார போக்குகளில் சிக்குவதோடு இயக்கத்தின் போக்குகளையும் தடுமாற வைக்கும், திசை மாற வைக்கும். கூட்டமைப்பு. 6. கூட்டமைப்பு பொது நீரோட்டம். தேவைகளின் அடிப்படையில் பொதுவான இலக்கை எட்டுவதற்குரிய ஒருமித்த நோக்குள்ள அமைப்புகள் தேவையான தளங்களில் கூட்டு சேர்ந்து இயங்கும் போது கூட்டமைப்பாதல் நிகழும். தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் தனிமைப்பட்டுவிடக் கூடாது. பொது நீரோட்டம் அல்லது மைய நீரோட்டம் என்பது அதிகாரங்களின் குவி மையமாக இயங்குவதாகும். இதனுடன் இணைந்து இயங்குவதன் மூலம் அதிகார தொடர்பை அல்லது அதிகார பகிர்வை பெற இயலும். அதாவது அமைப்பாதலும் கூட்டமைப்பாதலும் தான் அதிகாரங்களின் குவி மையமான பொது நீரோட்டத்துடன் இணைவதற்கும் வலுப்பெறுவதற்கும் வாய்ப்பை உருவாக்கும். 7. இலக்கை அடையும் பாதை. இலக்கை அடைவதற்கு உழைக்கும் வர்க்கம் அதிகாரத்தை வென்றிட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெறலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகமோ ஆளும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாப்பதற்கானது. எனினும் வரம்புக்குட்பட்டு அதிகார பகிர்வை அனுமதிக்கக்கூடியது, அந்த அளவில் பயன்படுத்தத்தக்கது. எனினும் இறுதி இலக்கை அடைவதற்கு போராட்டங்களின் ஊடாகவே பயணிக்க வேண்டும். இவ்வாறு அல்லது இந்த பொருளில் விரிவான விளக்கங்களை தோழர் திருமா அளித்திருக்கிறார். இதேபோல் அமைப்பை கட்டும் போதும் நடைமுறையில் செயல்படும் போதும் எழுகின்ற சிக்கல்கள், அமைப்புக்குள்ளும் வெளியிலும் எழுகின்ற சிக்கல்கள் எவை, அவற்றுக்கான காரணங்கள் எவை, அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு செய்ய வேண்டியவை எவை என்பன பற்றி அவர் விவரித்திருக்கிறார். கோட்பாட்டியல், உளவியல் மற்றும் நடைமுறை சார்ந்து மிக விரிவான விளக்கங்களை, வழிகாட்டல்களை அவர் அளித்திருக்கிறார். உழைக்கும் மக்கள் மத்தியில் பணியாற்றும் ஊழியர்களும் பல்வேறு கருத்தியல்களைச் சேர்ந்த முற்போக்காளர்களும் சமூக அக்கறை கொண்ட அனைவரும் இந்த புத்தகத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும். அந்த அளவுக்கு சிறந்த சிந்தனைகளையும் விவாதிக்க வேண்டிய சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களையும் கொண்டதுதான் இந்த புத்தகம். இத்தகைய அரிய புத்தகத்தை அளித்துள்ள அன்பு தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். 9/1/2018 சென்னை. நன்றி. நன்றி காளி.
அருமையா வாசிச்சீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுமோ அது ரொம்ப அழகா ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிச்சீங்க. நன்றி காளி. ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துட்டேன். இந்த பகுதியை கவிஞர் தணிகை செல்வன் அவங்க எழுதியிருக்காங்க. தலைப்பு: இது படிப்பதற்கல்ல, கற்பதற்காக. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதியுள்ள அமைப்பாய் திரள்வோம் என்ற இந்நூல் தினமும் வெளியாகும் ஆயிரக்கணக்கான நூல்களில் ஒன்றல்ல. இது 1000ல் ஒன்று. இவ்வாறு நான் கூறுவது உயர்வு நவிர்ச்சியால் அல்ல. இதை முற்றாக படித்து முழுமையாக உள்வாங்கியவன் என்ற முறையில் நான் கூறும் வாய்மை இது. கற்பனைகளின் மீது அமர்ந்து கனவுகளை எழுத்தாக்கிய காகிதம் அல்ல இந்த நூல். தரம் பட்டறிந்த பாடுகளை மட்டுமே அஸ்திவாரமாக்கி படித்தறிந்த ஏடுகளை துணையாக கொண்டு நிர்மித்திருக்கிற கருத்தியல் கட்டுமானமே திருமாவின் இந்த அசுர முயற்சி. கண்ணால் படிக்கும் வரிகளுக்கிடையில் கண்ணுக்கு தெரியாத வரிகளில் ஒரு நிமிஷம் ஓகே. கண்ணால் படிக்கும் வரிகளுக்கிடையில் கண்ணுக்கு தெரியாத வரிகள் நூல் முழுவதும் பதிவாகி இருப்பதே இந்த நூலின் தனித்தன்மைக்கு, கனத்தன்மைக்கு காரணமாகும். மறைந்திருக்கும் வரிகளில் உயர்ந்திருக்கும் தத்துவத்தின் பெயர் இயக்க இயல். இயக்கவியல் என்பது ஒரு விஞ்ஞானம். அந்த அறிவியலை தம் இயக்கத்தின் அரசியலாக்கி கொண்டவர் திருமா. அவரது எழுத்தின் செழுமைக்கும் இயக்கத்தின் வலிமைக்கும் ஆதாரமே இயக்கவியல்தான் என்பதை இந்த நூலை படிப்பவர்களால் உணர முடியாது. நூலை கற்பவர்களால் தான் உணர முடியும். வாசகர்கள் இந்த நூலை கற்க வேண்டும் என்பதே என் விழைவு. 2010 ஜூன் மாத நமது தமிழ்மண் இதழில் துவங்கிய திருமாவின் அமைப்பாய் திரள்வோம் நெடுந்தொடர் 5½ ஆண்டுகள் பயணித்து 2016 ஜனவரி மாத இதழில் முடிவுற்றது. 58 கட்டுரைகள் அடங்கிய இந்நூலின் கட்டுரை தலைப்புகளை பார்த்தாலே தெரியும். முதல் தலைப்பு முதல் கடைசி தலைப்பு வரை அவை ஒன்றுடன் ஒன்று கைகோர்த்து மனித சங்கிலி போல் பிணையுண்டிருப்பதே நூலாசிரியர் மேற்கொண்டுள்ள இயக்கவியலின் வரி வடிவமாகும். இயக்கவியல் என்பது மிக எளிய தத்துவம். ஒரு சிறு விளக்கம். தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லா உயிர் நாகு இருக்கீங்களா? ஒன்றும் கேட்கலையேம்மா. கேட்கல மீரா, உங்களுக்கு கேக்குதா? மக்கள் யாராவது தம்ஸ்அப் போடுங்கப்பா, எனக்கு கேட்கல.
ஓகே, நான் வாசிக்கிறேன். தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை எல்லா உயிர்களும் எதிர்மைகளால் ஆனவை. ஒரு ஆணும் பெண்ணும் தோற்றத்தில் ஒரே உருவில் இருந்தாலும் ஆணுக்கு விதைப்பையும் பெண்ணுக்கு கருப்பையும் இருப்பதால் அவர்கள் ஒருமை அல்ல. இயற்கையின் படைப்பில் அவர்கள் எதிர்மைகள், ஆப்போசிட்ஸ். பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்தணுவும் இணைந்து ஒன்றாகும் போது அது இரண்டு எதிர்மைகளின் ஒருமை, யூனிட்டி ஆஃப் ஆப்போசிட்ஸ் எனப்படுகிறது. இந்த எதிர்மைகளின் ஒருமை கருப்பையில் நிரந்தரமாக தங்கிவிடுவதில்லை. கரு வளர்ச்சியுற்றதும் கருப்பையே அதற்கு எதிர்மையாகிறது. முதிர்ச்சியுற்ற கருப்பை என்ற எதிர்மையோடு முரண்பட்டு பனிக்குடத்தை உடைத்துக் கொண்டு கருவறை சிறையிலிருந்து விடுபட்டு வெளியேறுகிறது. குழந்தையின் உடலுக்குள் ஒவ்வொரு அணுவிலும் எதிர்மைகள் இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் குழந்தை வளர்கிறது. குழந்தை குமரியாவதும் குமரன் ஆவதும் எதிர்மைகளின் இயக்கத்தால் தான். இந்த இயக்கவியல் விதிப்படிதான் ஒரு விதை செடியாகிறது, ஒரு பூ கனியாகிறது. சமூக தளத்தில் இயக்கவியல் செயல்படுவதால் தான் நில உடைமை அரசுகள் என்ற முடியரசுகள் அழிந்து தொழில் உடைமை அரசுகளான குடியரசுகள் தோன்றின. தொழில் உடைமையில் தனி உடைமை வீழ்ந்து பொது உடைமை தோன்றியது. இயக்கவியலின் மிகப்பெரிய கொடை சமூக மாற்றமே ஆகும். அதற்கு வேறொரு பெயர் புரட்சி. இயக்கவியல் தான் புரட்சியின் அல்ஜீப்ரா என்று ஒற்றை வரியில் அதை விளக்கியிருக்கிறார் அலெக்சாண்டர் ஹெர்சன் என்ற அறிஞர். இந்த சில வரிகளில் இயக்கவியலை முற்றாக விளக்கிவிட்டதாக நான் நிறைவடைய முடியாது. அதை விளக்க புகுந்தால் ஏராளமான பக்கங்கள் தேவைப்படும். அதற்கு இங்கு இடமில்லை. இயக்கவியல் பற்றி முதலில் சிந்தித்த